மேலக்காவரிலிருந்து அனஸ் என்ற சகோதரர் கேட்கிறார், மௌலூது சாப்பாட்டில் கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்துத்தான் மௌலூது ஓதுவார்கள், ஆனால் நாம் முழுமையாக மௌலூது சாப்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்கிறோம். அப்போ தீபாவளி பலகாரத்தில் அவங்க இறைவனுக்கு படைத்த உணவை மட்டும் சாப்பிட வேண்டாம், மற்ற பலகார உணவுகளை சாப்பிடலாம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் நோக்கம் தீபாவளிக்காக செய்தது தானே, இதை சாப்பிடலாம் என்றால் மௌலூது சாப்பாட்டை தவிர்க்கும் நோக்கம் என்ன, அதற்கான விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்குறான். முதலாவதாக, நம்ம மௌலூது சாப்பாடாக இருந்தாலும் அல்லது பிற மதத்தவர்கள் பிற மத கடவுள்களுக்காக படைக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட உணவு அப்படிங்கிறத அறிந்து வைத்திருக்கிறோம். ஏனென்றால் மௌலூது என்பது அல்லாஹ் அல்லாத முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானிக்காகவோ அல்லது இன்ன பிற நல்லடியார்களின் பெயராலோ நபியின் பெயராலோ அந்த மனிதர்களுக்காக மனிதருடைய பெயருக்காக அந்த உணவு சமைக்கப்படுகிறது, அது ஏற்படுத்தப்படுகிறது. அந்த உணவு தடை. பிற மத கடவுளுக்காக மற்ற மத நபர்கள் செய்யக்கூடிய படைக்கக்கூடிய உணவும் தடை என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தன் திருமறை குரானில் 2வது அத்தியாயம் 173வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹ்மல் ஹின்சீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா. அல்லாஹ் உங்களுக்கு தாமாக செத்தவையையும் இரத்தத்தையும் பன்றியின் இறைச்சியையும் அல்லாஹ் அல்லாதவருக்காக சத்தமிடப்பட்டவையையும் அல்லாஹ் தடை செய்கிறான். ஃபமன் இது துர்ர கைர பாகி வல ஆதின், தானாக வலிய செல்லாமலும் வரம்பு மீறாமலும் ஒருவர் நிர்பந்திக்கப்படுகிறார் என்றால் ஃபலா இஸ்மா அலை, அவரின் மீது எந்த குற்றமும் இல்லை, இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அதாவது அல்லாஹ் எதையெல்லாம் தடை செய்கிறான் என்று சொல்லும்போது அதில் ஒன்றாக அல்லாஹ் அல்லாதவருக்காக சப்தமிடப்பட்டு ஒரு உணவு இருக்கிறது என்றால் அந்த உணவு தடைதான் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் அல்லாத பிற நல்லடியார்களுக்காகவோ பிற கடவுள்களுக்காகவோ பிற நபிக்காகவோ யாருக்காக இறைவன் அல்லாத யாருடைய பெயரால் எந்த உணவு சத்தமிடப்பட்டாலும் அது நமக்கு தடை செய்யப்பட்டதுதான், அதை நாம் உண்ணக்கூடாதுதான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதுல என்ன கேள்வி வருகிறது என்றால், மௌலூது சாப்பாட்டில் அவர்கள் சாப்பாட்டை சமைக்கும் போது ஒரு பெரிய சட்டியில சாப்பாடு சமைக்கிறாங்கன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட உணவை எடுத்து தான் அவங்க மௌலூது ஓதுறாங்க. ஆனா அது சமைக்கப்பட்ட நோக்கம் மௌலூதுக்காக, இந்த மனிதருக்காக மௌலூது ஓதுறதுக்கு தான் இதை சமைக்கிறோம் அப்படின்னு அந்த சமைப்பதற்கான நோக்கமாக அதை செயல்படுத்துறாங்க. இப்ப அதுல நம்ம என்ன சொல்கிறோம் என்றால், சில உணவை எடுத்து அவங்க தனியா வச்சு மௌலூது ஓதுனாலும் அவருடைய நோக்கம் மௌலூதுக்காக, அல்லாஹ் அல்லாதவரின் பெயரை சத்தம் இட்டு தான் அதை மையமாக வைத்துத்தான் அவங்க செயல்படுத்துறாங்க. அதனால அது ஒட்டுமொத்தமா ஹராம் என்று சொல்றோம். ஆனா தீபாவளி விஷயத்துல சொல்லும் போது தீபாவளிக்காக அவங்களுடைய கொண்டாட்டத்தை பிற மத மக்கள் கொண்டாடுறதுக்காக பலகாரங்கள் செய்வாங்க. நம்மளுடைய பெருநாட்கள்ல நம்ம சாப்பிடுவதற்காக விதவிதமா நம்ம எப்படி பலகாரங்கள் செய்யறோமோ உணவுகளை சமைக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க சமைக்கிறாங்க. அவருடைய கொண்டாட்டத்திற்காக தான் அதை சமைக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கமே பிற மத கடவுளுக்காக அதை படைக்கணும், அவங்களுக்கு பூஜிக்கணும், பூஜை செய்யணுங்கிற நோக்கம் கிடையாது. அவங்க கொண்டாட்டத்திற்காக அவங்க செய்யறாங்க, அந்த உணவுகளை சமைக்கிறாங்க. அதிலிருந்து சில உணவுகளை என்ன செய்வாங்க, கடவுளுக்காக படைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவருடைய நோக்கமே என்னவா இல்லை, தன்னுடைய கடவுளுக்காக படைக்கணுங்கிறது இல்லை, கொண்டாடணுங்கிறது தான் நோக்கம். அண்டை வீட்டார்கள்ல முஸ்லீம்கள் இருந்தா, நமக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள்ல முஸ்லீம்கள் இருந்தால் அவங்களுக்கு பரிமாறணும், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணுங்கிறது தான் நோக்கம். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக அவங்க கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துறதுக்காக சமைக்கப்பட்ட உணவு ஹராம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதிலிருந்து சில உணவு அவங்க படைக்கிறாங்கல்ல, அந்த படைத்த உணவு அல்லாதவருக்காக சத்தமிடப்பட்டதுனால ஹராம். அப்ப இதுதான் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கத்தின் அடிப்படையில ஒரு சபை இருக்கிறது, அந்த சபை ஒரு கொண்டாட்டம் ஏற்படுத்தப்படுறது. அந்த கொண்டாட்டத்துல நம்ம போய் அந்த சபையில கொண்டாட்டம் ஏற்படுத்தப்படுகிற நிகழ்வுல போய் இணையக்கூடாது. இப்ப தீபாவளியே இருக்கு, அவங்க கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துற விதமா பல விஷயங்கள் செய்வாங்க, புத்தாடை அணிவாங்க, பட்டாசு வெடிப்பாங்க, இதுல எல்லாம் ஒரு முஸ்லிம் ஈடுபடக்கூடாது. ஆனா அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு உணவை இறைவன் அல்லாதவருக்காக சப்தமிடப்படாமல் தந்தால் அதை உண்பதில் ஹராம் என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஏன்னா அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்றது, தாவனு அலல் பிர்ரி வத்தகுவா, நன்மையிலும் இறையச்சத்தையும் ஒருவருக்கு உதவி கொள்ளுங்கள். ஒலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திலும் மரபு மீறலும் ஒருவருக்கு உதவி கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
அதனால இந்த இந்த கொண்டாட்டமா இருந்தாலும் சரி, தீபாவளியை ஒட்டி அவங்க கொண்டாடக்கூடிய நிகழ்வா இருந்தாலும் சரி. இப்ப பர்த்டே பார்ட்டி இருக்கு, பர்த்டே கொண்டாடுறது மார்க்கத்துல அனுமதி இல்லை, அது பிற மத கலாச்சாரம். அந்த கலாச்சாரமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, கலந்துக்க கூடாது. அந்த பார்ட்டியில போய் நம்ம பங்களிப்பு செய்யக்கூடாது. ஆனா அங்கு வைக்கப்படுகிற உணவு, பர்த்டே பார்ட்டியா இருக்கு, இல்ல வரதட்சணை திருமணம் நடக்குது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல சமைக்கப்படுகிற உணவு அல்லாஹ் அல்லாதவருக்காக பெயரிடப்படலை அப்படின்னா அது நம்மை தேடி வருகிறது என்கிற பொழுது அதை சாப்பிடுவதில் குற்றம் இல்லை. ஆனால் இது போன்ற கொண்டாட்டத்திற்காக செய்யப்பட்டு இறைவன் அல்லாதவர்களுக்காக பெயரிடப்படலை அப்படிங்கிறதுனால நம்ம அதை சாப்பிடுகிறோம். ஆனால் மௌலூது சாப்பாட்டை பொறுத்தவரையில் அது சமைக்கப்படுகிற நோக்கமே இவருக்காகத்தான், இவருடைய பெயருக்காகத்தான், இவரை புகழ்ந்து மௌலூதை பாடுவதற்காகத்தான் என்ற அந்த நோக்கமே அது முழுவதுமாக அல்லாஹ் அல்லாதவருக்காக பெயரிடப்படுவதற்காகத்தான் அது செயல்படுத்தப்படுகிறது என்பதால் அது ஒட்டுமொத்தமாக இந்த மௌலூது உணவு தடை என்றும், மற்ற கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒருவர் கொண்டாடி இறைவன் அல்லாதவருக்காக சப்தமிடாமல் அந்த உணவை நமக்கு தரும்போது, நம்மை தேடி அது வரும்போது அதை நாம் உண்பதில் தடை இல்லை என்பதை இரண்டுக்குமான வித்தியாசமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.